அரோகரா முருகனுக்கு ஆரோகாரா, கந்தனுக்கு அரோகாரா. அனைவருக்கும் வணக்கம். இன்று பழனி பாத யாத்திரை விரதத்தின் 4வது நாள். இன்றைய தினம் நான் கம்பம் கௌமாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடைபயணம் செய்யப் போகிறேன். பொதுவாக மதுரையில் இருந்தால் அழகர் கோவில், திருப்பரங்குன்றம் என்று நடைபயணம் செய்வோம். ஆனால் இப்போது நாம் இருக்கும் இடத்திலிருந்து கம்பம் காவுமாரியம்மன் அம்மனை தரிசிக்க பாத யாத்திரையாக கிளம்புகிறேன். காலை 7:15 இந்த புனித நடைபயணம் ஆரம்பித்துவிட்டது. இந்த வழி முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு நடந்து செல்லும் புனித பாதை. இந்த ரோட்டில் சபரிமலைக்கு செல்லும் வாகனங்களும் அதிகமாக பயணிக்கின்றன. ஒவ்வொரு அடியிலும் முருகனின் அருள், அம்மையின் கருணை, ஐயப்பனின் பாதுகாப்பு. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். இப்போ நம்ம 5 கிலோமீட்டர் நடந்துட்டோம். இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கு. காலையில இருந்து தண்ணி கூட குடிக்கல. ஆனா, ஒரு நிமிஷம் கூட தாகம் எடுக்கல. எவ்வளவு தூரம் நடந்திருக்கேன் எனக்கே தெரியல. கால்கள் வலி இல்ல. ஆனா மனசு லேசா இருக்கு. இதுதான் அருள். இதுதான் முருகனின் அருள். ஒவ்வொரு அடியிலும் கந்தனை வழிகாட்டுறான். உச்சி வெயில்ல கூட உள்ளம் குளிருது. ஆரோகரா. முருகனுக்கு ஆரோகரா. கந்தனுக்கு ஆரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா. இப்போ நம்ம கம்பம் அவுடர் ரீச் ஆயிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம்தான். வாங்க நடப்போம். வழியில சபரிமலைக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள பார்த்தேன். அவங்க எல்லாம் இன்னும் 50 கிலோமீட்டருக்கு மேல நடக்கணும். அத பார்த்தப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம கஷ்டம் சின்னது. பக்தி தான் பெருசு. வாங்க. நம்ம கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். இதுதான் கோவிலோட வெளிப்பகுதி. கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு திரும்ப வர்றேன். ஆரோகரா. சாமி கும்பிட்டாச்சு. இந்த கம்பம் காமாரியம்மன் எல்லாருக்கும் நல்ல அருள் புரியட்டும். கஷ்டங்களை தீர்த்து மனசுக்கு நிம்மதி தரட்டும். ஆரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு ஆரோகாரா. கடம்பனுக்கு ஆரோகாரா. இந்த பக்தி பயணம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. அரோகரா.